வெற்றி என்பது திடீரென வானத்திலிருந்து குதிப்பதல்ல. அது உங்கள் ஒவ்வொரு நாளின் சிறிய பழக்கங்களில் ஒளிந்திருக்கிறது. ஒழுக்கம் என்பது ஒரு வரம் அல்ல. அது நீங்கள் தினமும் பயிற்சியின் மூலம் வளர்த்தெடுக்க வேண்டிய ஒரு தசை. உங்கள் மூளை சரியான நேரத்திற்காக காத்திருப்பதை நிறுத்திவிட்டு செயலில் இறங்க வேண்டிய தருணம் இது. வரவேற்கிறோம் VRA எடிட்ஸுக்கு. இன்று நாம் வெறும் உந்துதலை பற்றி மட்டும் பேசப்போவதில்லை. உங்கள் வாழ்க்கையை நீங்களே செதுத்து போகும் ஒரு உடல் ரீதியான வரைபடத்தை உருவாக்கப் போகிறோம். பேனா, நோட்டு புத்தகம் தயார் என்றால் நாமும் தயார். வாருங்கள், உங்கள் புதிய அடையாளத்தை கட்டமைப்போம். அடிப்படை தத்துவமும் தயாரிப்போம். ஒழுக்கம் என்பது மெதுவாக வளர்த்தெடுக்க வேண்டிய ஒரு திறன். அது ஒரு தசை போன்றது. ஆரம்பத்தில் அதன் முயற்சி கடினமாக தோன்றும். ஆனால் ஒவ்வொரு நாளும் சிறிய உடல் ரீதியான பழக்கங்களை மீண்டும் மீண்டும் செய்வதன் மூலம் உங்கள் மூளை தயார் நிலைக்காக காத்திருப்பதை நிறுத்திவிட்டு வேலையை ஏற்றுக்கொள்ள தொடங்கும். செயலை தூண்டுவதற்காக வடிவமைக்கப்பட்ட தொடர்ச்சியான உடல் ரீதியான கட்டுப்பாடுகளை நாம் இப்போது உருவாக்கப் போகிறோம். இந்த விதிகள் உங்கள் உடனடி சூழ்நிலையில் கவனம் செலுத்துவதன் மூலம் உந்துதல் என்ற தேவையை தாண்டி செய்யும். தொடங்குவதற்கு உங்களுக்கு 3 கருவிகள் தேவை: ஒரு நோட்டு புத்தகம், ஒரு பேனா மற்றும் உங்கள் ஸ்மார்ட் போன். இப்போது இந்த வீடியோவை நிறுத்திவிட்டு இந்த பொருட்களை சேகரியுங்கள். அடுத்தடுத்த படிகளுக்கு நீங்கள் நிகழ்நேரத்தில் எழுதவும் உங்கள் மொபைலை பயன்படுத்த வேண்டியிருக்கும். அறிவுரைகளை கேட்பதோடு நிறுத்தாமல் உங்கள் அன்றாட நடத்தையை உண்மையில் கட்டுப்படுத்த ஒரு உடல் ரீதியான வரைபடத்தை உருவாக்குவதே ஒரே வழி. காலை நேர வழக்கம் மற்றும் 5 வினாடி விதி. நாளின் முதல் 1 மணி நேரம் உங்கள் மனத்தெளிவில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நீங்கள் எழுந்தவுடன் மொபைலை பார்க்க தொடங்கினால் உங்கள் குறைந்தபட்ச காலை ஆற்றலை முடிவெடுப்பதற்கு பதிலாக கவனச்சிதறல்களில் செலவழிகிறீர்கள். காலையில் அளவுக்கு அதிகமாக சிந்திப்பதை தவிர்க்க 5 வினாடி விதிக்கு உங்களை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் விழித்தெழுந்ததும் படுக்கையை விட்டு வெளியேற உங்களுக்கு 5 வினாடிகள் மட்டுமே உள்ளன. நேராக சென்று குளிர்ந்த நீரால் உங்கள் முகத்தை வழவுங்கள். இது உங்கள் நரம்பு மண்டலத்தை மீட்டமைத்து உங்கள் உடலை விழிப்படைய செய்யும். ஒரு உயிரியல் அதிர்ச்சியை தரும். உங்கள் நோட்டு புத்தகத்தின் முதல் பக்கத்தில் காலை என்று தலைப்பிடுங்கள். அதன் கீழ் இந்த 3 விதிகளை பட்டியலிடுங்கள். எழுவதற்கு 5 வினாடிகள், குளிர்ந்த நீர், அன்றைய 3 பணிகள். முதன்மை இலக்கு மற்றும் நேர மேலாண்மை. பெரும்பாலான மன அழுத்தம் ஒரு கடினமான வேலையை தவிர்ப்பதாலேயே உருவாகிறது. இந்த தவிர்ப்பு ஒரு மன சுமையை உருவாக்குகிறது. நீங்கள் அதை தள்ளி போட போட அந்த சுமை அதிகமாகும். உங்கள் பட்டியலை பார்த்து நாளை நீங்கள் எதை தவிர்க்க அதிக வாய்ப்புள்ளீர்களோ அதை உங்கள் முதன்மை இலக்காக இப்போது எழுதுங்கள். இந்த வேலையில் சரியாக 25 நிமிடம் முழு கவனத்துடன் ஈடுபட நீங்கள் உறுதியளிக்க வேண்டும். இந்த நேர வரம்பு வேலையை தொடங்குவதை எளிதாக்குகிறது மற்றும் உங்கள் முயற்சிக்கு ஒரு தெளிவான முடிவை வரையறுக்கிறது. தொடக்கத்திற்கான தடையை இப்படி குறைப்பது காலம் தாழ்த்தும் பழக்கத்தின் கட்டமைப்பை முறையாக தகர்க்கிறது. கடினமான வேலை ஒரு அச்சுறுத்தல் அல்ல என்பதை உங்கள் மூளைக்கு நீங்கள் பயிற்றுவிக்கிறீர்கள். டிஜிட்டல் கவனச்சிதறல்களை குறைத்தல். உங்கள் மன உறுதி டிஜிட்டல் சத்தங்களால் தொடர்ந்து அச்சுறுத்தப்படுகிறது. ஒவ்வொரு நோட்டிபிகேஷனும் உங்கள் நிதானத்தை குலைக்கும் ஒரு வழிகால். காலை நேரத்தை பயனில்லாத உள்ளடக்கங்களை பார்ப்பதில் உங்கள் முதன்மை பணிகளுக்கு தேவையான கவனத்தை வீணாக்குகிறது. இப்போது உங்கள் மொபைலை எடுங்கள். எந்த பயனும் தராமல் உங்கள் நேரத்தை அதிகம் திருடும் செயலியை கண்டுபிடியுங்கள். அதை உடனடியாக டெலீட் செய்யுங்கள். இப்போது உங்கள் செட்டிங்ஸ் பகுதிக்கு சென்று அவசியமில்லாத எல்லா நோட்டிபிகேஷன்களையும் செயலிழக்க செய்யுங்கள். இது உங்கள் மொபைல் மிகவும் அவசியமான போது மட்டுமே அதிர்வதை உறுதி செய்யும். பொறுப்பு கூறுதல் மற்றும் தண்டனை விதிகள். வெளிப்புற பொறுப்பு கூறுதல் இல்லை என்றால் நீங்கள் சோர்வாக இருக்கும்போது வேலையை தள்ளி போடுவது எளிது. சோம்பேறித்தன போக்கை தடுக்க நமக்கு ஒரு அமைப்பு தேவை. ஒரு இலக்கை மிஸ் செய்வதற்கான ஒரு உடல் ரீதியான தண்டனையை நீங்கள் உருவாக்க வேண்டும். இது 50 புஷ்அப்கள் எடுப்பதாகவோ அல்லது அடுத்த நாள் ஒரு குறிப்பிட்ட சலுகையை தவிர்ப்பதாகவும் இருக்கலாம். நீங்கள் இப்படி நடந்தால் அப்படி செய்வேன் என்ற விதியை எழுதுங்கள். உதாரணமாக, நான் 25 நிமிட வேலை நேரத்தை தவறவிட்டால் தூங்குவதற்கு முன் 50 புஷ்அப்கள் செய்வேன். சுயம் செயல்படுத்தப்படும் தண்டனைகள் ஒரு அவசர உணர்வை உருவாக்குகின்றன. ஒவ்வொரு செயலும் ஒரு கணிக்கப்படுகிற முடிவுக்கு இட்டுச் செல்லும் போது ஒழுக்கம் ஒரு தேவையாக மாறுகிறது. திட்டமிடுதல் மற்றும் தொடர் பழக்கம். உந்துதல் என்பது வந்து போகும் ஒரு உணர்வு. ஆனால் ஒரு நிலையான வழக்கம் என்பது நீங்கள் வேலை செய்ய விரும்பாத போதும் உங்களை தாங்கி பிடிக்கும் ஒரு கட்டமைப்பு.
அடுத்த 7 நாளுக்கு துல்லியமாக விழித்தெழும் நேரத்தை தீர்மானியுங்கள். நீங்கள் எவ்வளவு நேரம் தூங்கினீர்கள் என்பதை பொருட்படுத்தாமல் அந்த நேரத்தை உங்கள் நோட்டு புத்தகத்தில் எழுதி அதை கடைபிடிக்க உறுதியெடுங்கள். அடுத்து உங்கள் 25 நிமிட வேலைக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்குங்கள். ஒவ்வொரு நாளும் ஒரே நேரத்தில் வேலையை செய்வது எப்போது தொடங்க வேண்டும் என்ற சிந்திக்கும் தேவையற்ற வேலையை நீக்குகிறது. இந்த நேரங்களை ஒரு 7 நாள் அட்டவணையில் பூட்டுவதன் மூலம் உங்கள் மூளை தானாகவே பின்பற்றுகிற ஒரு மாதிரியை நீங்கள் உருவாக்குகிறீர்கள். செயல்பாட்டு முறை மற்றும் தொடக்கம். இந்த கட்டமைப்பை திரும்ப திரும்ப செய்வது உங்கள் நடத்தையை நனவு கண்ணியிலிருந்து தானியங்க செயல்பாட்டுக்கு மாற்றுகிறது. தினசரி நேர மேலாண்மை குறித்த தேர்வை நீங்கள் நீக்கும்போது உங்கள் பணிகளை செய்து முடிக்கமான மன ஆற்றலை சேமிக்கிறீர்கள். உங்கள் உருவாக்கிய ஆவணப்பை ஒரு முறை மதிப்பீடு செய்யுங்கள். அதில் உங்கள் காலை நேர விதிகளும் உங்கள் வேலை நேரமும் அதன் விளைவுகளும் உள்ளன. அடுத்த ஒரு வாரத்துக்கு இதுவே உங்கள் தனிப்பட்ட செயல்பாட்டு முறை. அந்த பக்கத்தின் உச்சியில் முதல் நாள் என்று எழுதுங்கள். முன்னேற்றம் என்பது மீண்டும் மீண்டும் முயற்சிப்பதிலிருந்து வருகிறது. இந்த சிறிய மீண்டும் மீண்டும் செய்யப்படும் செயல்கள் காலம் போக்கில் உங்கள் அடையாளத்தின் ஒரு பகுதியாக மாறி குறிப்பிடத்தக்க விளைவுகளை தரும். தயார் நிலைக்காக காத்திருக்க வேண்டாம். உங்கள் முறைப்படி தயாராகிவிட்டது. உங்கள் பட்டியலில் உள்ள முதல் படியை செயல்படுத்தி இன்றைய தொடங்குங்கள். நினைவில் கொள்ளுங்கள், 7 நாட்களுக்கு பிறகு நீங்கள் பார்க்கும் அதே நபராக இருக்க மாட்டீர்கள். நீங்கள் உருவாக்கிய இந்த தனிப்பட்ட செயல்பாட்டு முறைதான் உங்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்த போகிறது. உந்துதல் உங்களை ஆரம்பிக்க வைக்கும், ஆனால் இந்த ஒழுக்கம்தான் உங்களை இலக்கை அடைய வைக்கும். இன்றே டே 1 என்று உங்கள் நோட்டில் எழுதுங்கள். அந்த முதல் அடியை எடுத்து வையுங்கள். இந்த பயணம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். மாற்றத்தை நோக்கிய உங்கள் பயணத்தில் VRA எடிட்ஸ் எப்போதும் துணையாக இருக்கும். அடுத்த ஒரு பவர்ஃபுல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விழித்திருங்கள், செயல்படுங்கள்.